வணக்கம். 14/11/2025 இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், எண்ணங்கள் ஈடேறும், முன்னோர்களையும் மூதாதையர்களும் மனதார பிரார்த்தனை செய்ய, அவர்களை நினைத்து வழிபட தடைகள் அனைத்தும் விலகும், தொழில் உத்தியோகம் அபிவிருத்தி அடையும், எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வந்து சேரும், குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் சிக்கல்கள் தீர்வாகி மன சாந்தமும் சந்தோஷமும் அனைவரிடத்திலும் நன்மதிப்பு உயரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், ரோகிணி எண்ணங்கள் ஈடேறும், மிருக சீரீசம் உடல் உஷ்ணம் உடல் மனசோர்வு ஏற்படும், கவனமுடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் தீர்வாகும், புதிய முயற்சிகள் கைவிடுக்கும், நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். சர்வ காரியம் ஜெயமாக இன்றைய நாள். உடல் பராமரிப்பில் அக்கறை தேவை, பாதுகாப்போடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை அடியோடு முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன சங்கட்டங்கள் உருவாகும், பிரச்சனைகள் வரும். அது அனைவரிடத்திலும், அது வீட்டில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, வெளிவட்டாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்களாக இருந்தாலும், வீண் வாக்குவாதம் மிகவும் சிக்கலை உருவாக்கும். பொறுமை நிதானம் அவசியம் தேவை. ரிஷபராசியில் வரக்கூடிய மிருக சீரீசம் உடல் பராமரிப்பில் கவனம் தேவை. திருவாதிரை நினைத்தது நிறைவேறும். புனர்பூசம் அனைவரிடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் தீர்வாகும், பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடிய நாள். எதிர்பார்த்த மன சந்தோஷம் வந்து சேரும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்பவர்கள் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதம், ஜலம், தண்ணி போன்றவற்றில் பணிபுரிபவர்கள் மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் கடகராசி நண்பர்களுக்கு. கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். பூசம் நினைத்தது நிறைவேறும், புதிய மனத்தெம்பும் தைரியமும் உருவாகும். ஆயில்யம் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பயணத்தின் போது மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் மிகவும் பொறுமை நிதானம் அவசியம் தேவை. அடுத்ததாக நாம் காண இருப்பது சிம்மம். வணக்கம்.